அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உருளைக்கிழங்கு கட்லெட்ஸ் பார்க்க போகிறோம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா கட் பண்ணி வேண்டானே, நீங்கள் பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து வீட்டிலே செய்தது இது. இதோட லிங்க் கூட இருக்குது உங்களுக்கு, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பொடியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வேண்டாம், ஏன்னா நம்ம பஜ்ஜி மாவில் கூட ஆட் பண்ணுவோம். நான் இதில் மறந்துட்டு அப்புறமா ஆட் பண்ணுவேன். இது நல்லா எல்லாம் மசித்து வச்சுட்டு இப்போது நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ரீமிக்ஸாக ரெடி பண்ணி வைக்கிறதுன்ட்டு. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு அப்போ தான் ரெடி பண்ணணுன்னா வீடியோவாக வர்றது வந்து நான் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஞ்ச் சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதே அளவுக்கு இருக்கணும். உருளைக்கிழங்கு கட்லெட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலோட ஹீட் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறப்போ ஹை மீடியம் எப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி கிடச்சிடும். நான் ஆட் பண்ணும்போது ஸ்பூனில் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன், ஆனால் இது செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் கையிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பிஞ்ச் சோடா மாவு வந்து பேட்டரில் ஆட் பண்ணால் நல்லா மொறுன்னு மேலே பேட்ரு அந்த மாவு இருக்குல்லையா, மொறுன்னு கிடைக்கும். இப்போ பஜ்ஜியெல்லாம் இருக்குல்லையா, அது மாதிரி உள்ளே வந்து உருளைக்கிழங்கு சாஃப்டாக காரசாரமாக இருக்கும். கட்லெட்ஸ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது, இந்த மசாலா சேர்த்து வைக்கிறதுலாம் மத்தியானமே செய்துனுங்க, ஈஸியாக இருக்கும் வேலை. நான் அது மாதிரி தான் செய்து வச்சிடுவேன். இப்போவும் நீங்கள் சவுண்டு கேளுங்க, எவ்வளோ மொறுப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.